கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த நாளும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை யோபு அதனுடைய 38வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவ பிள்ளைகளாகிய நம்மை எச்சரிக்க விரும்புகிறார். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த சம்பவம் நல்லாவே தெரியும். யோபுவின் மேலும் அவன் சிநேகிதர்கள் மேலும் கோபம் கொண்டு எலிகோ என்பவன் யோபுவுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகளைத்தான், அதை குறித்து தான் கர்த்தர் என்ன சொல்றாரு? அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, அந்த எலிகோவை பார்த்து இவன் யாரு அப்படின்னு கேட்கிறார். தேவன் சகலத்தையும் அறிந்தவர், அவருடைய பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த எலிகு, அவனுடைய தலைமுறை, அவனுடைய முற்பிதாக்கள் சகலத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். அப்படி இருந்தும் ஆண்டவர் கேட்கிறார், இவன் யாரு அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்டா அது ஒரு மோசமான சூழ்நிலையை அவனுடைய வாழ்க்கையில் உருவாக்கும். ஏன் தெரியுமா? நியாயத்தீர்ப்பு நாளிலே அவர் சிங்காசனத்திலே, வெள்ளை சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அநேகர் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் கூட அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பித்து தேவனால் கைவிடப்பட்ட மனுஷர்களாக இருந்தார்களே ஆனால் அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் அறியேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீ யாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க எலிகோவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இவன் யார், இப்படி பேசுற இவன் யாரு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் அந்த அளவுக்கு கோவப்பட்டு எலிகோவை பார்த்து அப்படி கேட்க என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறவன். அந்த எலிகோ என்ன பண்றான்? 32வது அதிகாரத்திலிருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் அநேக காரியங்களை யோபுவை பார்த்து கேட்கிறான். அவன் கேட்ட எல்லாமே ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கு தெரியுமா? அறிவில்லாத வார்த்தை. ஏன்னா தேவன் யோபுவுக்கு எதனால் இதை அனுமதித்தார் என்று எலிகோவுக்கு தெரியாது. சொல்ல போனா யோபுவினுடைய சிநேகிதர்களுக்கு கூட இது தெரியாது. யோபுவினுடைய சிநேகிதர்கள் பேசும்போது கூட ஆண்டவர் என்ன பண்ணல, உடனே பேசல. ஆனா அந்த எலிகு பேசி முடிச்ச உடனே ஆண்டவர் பேசுறாரு. ஏன்னா அந்த எலிகுவின் வார்த்தைகள் தேவனை அந்த அளவுக்கு கோபப்படுத்துது. எலிகு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அறிவில்லாத வார்த்தைகள் தேவனுடைய பார்வையில். அந்த வார்த்தைகளினால் அவன் என்ன பண்றான்? ஆலோசனையை அந்தகாரப்படுத்துறான். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை எதற்காக? அவனுடைய வாழ்க்கையில தெளிவுண்டாக்குவதற்காக. அநேக ஆலோசனைகள் இருக்கிற இடத்துல யோசனைகள் உறுதிப்படும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்ப ஆலோசனை என்பது நன்மையானது. ஆண்டவரே சொல்றாரு, இந்த எலிகு என்பவன் என்ன பண்றான்? அவனுடைய அறிவில்லாத வார்த்தையினால அவன் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துறான். அவனால் கொடுக்கப்படுகிற ஆலோசனை யோபுவுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு அவனுடைய வார்த்தைகள் அறிவில்லாததா இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அறிவு என்பது பழைய ஏற்பாட்டிலே எதை உணர்த்துகிறது தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உணர்த்துகிறது. அப்போ இந்த எலிகு என்பவன் என்ன பண்றான்? அவ்வளவு நேரம் அவன் பேசின எல்லா வார்த்தைகளிலுமே தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசாமல் அவன் தனக்கு இஷ்டமான வார்த்தைகளை பேசுறான். அதே யோபு அதனுடைய 32வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நானும் பிரதியுத்தரமாக எனக்கு தோன்றிய மட்டும் சொல்லுவேன், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன். இங்க இந்த எலிகு என்ன பண்றான்? எனக்கு தோன்றதெல்லாம் நான் சொல்லுவேன், என் அபிப்பிராயத்தை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தான் பேசுறான். அப்ப அவன் என்ன பண்ணல? அறிவுள்ள வார்த்தைகளை பேசல. இயேசு கிறிஸ்துவை உள்ளடக்கிய, தேவனுக்கு பிரியமான, வேதத்தில் சொல்லப்பட்ட, தேவனுக்கு சித்தமான அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவன் பேசல. அவன் பேசுனது எல்லாமே அவனுக்கு தோணுன பிரகாரம், அவனுடைய இஷ்டமான பிரகாரம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறார், இவன் யார்? அப்படினாலே என்ன அர்த்தம்? தேவன் ஒரு மனுஷனை அறியாதிருந்தாரேயானால் அவன் நரகத்திலே தள்ளப்படுவான் என்று புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தெளிவாய் நமக்கு அந்த உவமையிலே காண்பித்து தருகிறார். இப்போ தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த சம்பவத்திலிருந்து இந்த நாளில் கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிறது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலும் நியாயத்தீர்ப்பு நாளில் தான் ஆண்டவர் நீ யாருன்னு கேட்டு நரகத்தில் தள்ளுவாரு, அப்படி கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்கிற இந்த நாட்களில் நம்மை பார்த்து தேவன் நீ யார் என்று கேட்காதபடிக்கு நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அறிவுள்ளதாக இருக்கணும். அது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிற ஆலோசனையை அந்தகாரப்படுத்தக்கூடாது. அதனால அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லாத ஒரு வார்த்தைகளை பேசி ஆலோசனை கொடுத்து என்ன பயன்? நமக்கும் பயன் இல்லை, அவங்களுக்கும் பயன் இல்லை. சொல்லப்போனால் கேட்கிறவங்களுக்கு அது பயன் இல்லை. ஆனால் நமக்கு அது ஒரு கொடிய ஆக்கினையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் எச்சரித்து உணர்த்துகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தாத, தேவனுக்கு பிரியமில்லாத
தேவனுடைய சித்தம் இல்லாத துணிகரமாய் நமக்கு தோன்றுகிற, நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற, நமக்கு இஷ்டமான வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் பேசக்கூடாது, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் பேசக்கூடாது. சொல்லப்போனால் இந்த எலிகுவுக்கும் யோபுவுக்கும் அவன் சிநேகிதர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யோபுவின் சிநேகிதர் வந்து யோபுவை கூட பேசுகிறாங்க. ஆனால் அந்த எலிகு என்பவன் யோபுவின் சிநேகிதனும் கிடையாது. சொல்லப்போனால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் வயதிலே சிறியவன், அதை அவனே சொல்கிறான். ஆனால் அவனால் இருக்க முடியாமல் அவன் என்ன பண்ணுறான்? தனக்குள் இருக்கிற தன்னுடைய இஷ்டமான தன்னுடைய சுய வார்த்தைகளை பேச, நான் பேச போகிறேன்னு சொல்லியே 32வது அதிகாரம் ஃபுல்லாக அவன் பேசிடுவான். நான் பேச போகிறேன், எனக்கு தோன்றதெல்லாம் பேச போகிறேன், என்னுடைய இஷ்டமானதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம் ஃபுல்லாக அந்த காரியத்தை மட்டுமே சொல்லுவான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு அறிவில்லாத வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், தேவனுக்கு ஏற்பில்லாத வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பேசி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி நாம் கொடுக்கிற ஆலோசனையை அந்தகாரப்படுத்தாதபடிக்கு, தேவனுடைய கோபம் நம்மேல் எழும்பாதபடிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருக்கு பிரியமானதாய், கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டதாய், கர்த்தர் நமக்கு காண்பித்து தந்ததாய், கர்த்தருடைய சித்தத்திற்கு உட்பட்டதாய், நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வார்த்தையிலே வெளிப்படுத்தத்தக்கதாய் பேசினோமே ஆனால் அது தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளாயிருக்கும். அப்படி பேசின யோபுவை கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? என் தாசனாகி யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் யோபுவின் சிநேகிதர்களை கடிந்து கொள்ளும்போது சொல்றார். இப்போ யோபு எப்படி பேசினான்? கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாய், கர்த்தருடைய பார்வைக்கு நிதானமாய் யோபு பேசினான். அவன் நிதானமாய் பேசினது கர்த்தருக்கு ஏற்புடையதா இருந்தது, கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி அவனை தான் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். இந்த எலிகூவின் நிலைமை பிற்பாடு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்திலே தேவன் ஆசீர்வாதமாய் மாத்திரமல்ல, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எச்சரிப்படைந்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தர் நமக்கு எச்சரிப்பாக எழுதி கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த எலிகுவை போல அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்தி கர்த்தரே நம்மை பார்த்து இவன் யார் என்று கேட்கிற அப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு தள்ளப்படக்கூடாதுனா, முதலாவது நாம் பேசுவதற்கு பொறுமையாய் இந்த காரியத்தில் நம்ம எப்படி பேசணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து, உங்களை ராஜாக்களுக்கு முன்பாகவும் மற்ற ஜனங்களுக்கு முன்பாகவும் நிறுத்தும் பொழுது நீங்கள் என்ன பண்ணாதீங்க, என்ன பேசுவோன்னு சொல்லி கலங்காதீங்க, நீங்கள் அல்ல உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களை கொண்டு பேசுவார், நீங்கள் பேச வேண்டியது உங்களுக்கு உணர்த்துவார் அப்படின்னு சொல்றார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் யோபை போல தேவனுக்கு பிரியமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில பேச, நிதானமாய் பேச, நமக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும்படியாய் அவர் உங்களுக்கு இந்த வசனத்தை நினைப்பூட்டி சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்தி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்படி நமக்குள் இருந்து அவர் செயல்பட்டு அவர் பேசும் பொழுது அது தேவனுக்கு பிரியமாய் உகந்த வாசனையாய் ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேதம் சொல்லுகிறதே, அப்படிப்பட்ட வார்த்தைகளாய் நம்முடைய வாயிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து கிரியை செய்து தேவனுக்கு பிரியமான வார்த்தையானவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து வெளிப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து செயல்படுவது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.